மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:05 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவதாக டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது பிரதமர் ட்ரூடோ மற்றும் முதல்வர் ஃபோர்ட் இன்று சந்தித்திருக்கின்றார்கள் ஒன்டாரியோ லெஜிஸ்லேச்சரில். அண்ட் இதில் 3 முக்கியமான விடயங்கள் பற்றி விவாதித்திருக்கின்றார்கள். ஹெல்த் கேர், ஹவுசிங், இமிக்ரேஷன். ஸோ இதை பற்றி இவர்கள் விவாதித்திருக்கின்றார்கள். அதை பற்றி இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கனேடிய வளம். கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது புதிய வீடுகளில் முதலீடு செய்வதற்காக பிரதமர் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவித்தல் இன்று கிச்சனர் ஒன்டாரியோவில் நடைபெற்றிருக்கின்றது. அலாங் வித் பிரைம் மினிஸ்டர், ஹவுசிங் மினிஸ்டர் அஹமத் ஹசானும் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். ஸோ இதை பற்றிய விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் மற்றும் இன்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதலாவது டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட். பிரீமியர் டக் ஃபோர்ட் மற்றும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று ஒன்டாரியோ லெஜிஸ்லேச்சரில் சந்தித்திருக்கின்றார்கள். சந்தித்து ஹவுசிங், இமிக்ரேஷன் மற்றும் ஹெல்த் கேர் பற்றி விவாதித்திருக்கின்றார்கள். பிரீமியர் டக் ஃபோர்ட் சில விடயங்களை கேட்டிருக்கின்றார். முதலாவது என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், ஒன்டாரியோ ப்ராவின்ஸுக்கு இப்போது தருகின்ற பணத்தொகையை விட அதிகமான அளவு பணத்தொகை தருமாறு கேட்டிருக்கின்றார் ஃபார் ஹெல்த் கேர். ஒன்டாரியோ பொறுத்தவரை ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பார்த்தோம் என்றால், இப்போது ஒன்டாரியோவின் மருத்துவமனைகள் ஸ்பெஷலி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. சில மருத்துவங்களுக்கு இல்லாட்டிக்கு சில நாட்களாக கூட க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. காரணம், நர்சஸ் பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள். சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறையினால் இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ இது ஒரு முக்கியமான விடயமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்தது பிரீமியர் டக் ஃபோர்ட் பாஸ்போர்ட் பேக்லாக்ஸ் பற்றியும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் விவாதித்திருக்கின்றார். எவ்வாறு இந்த பேக்லாக்ஸ், நிறைய பேர் பேக்லாக்ஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுமாறும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவிட்ட கேட்டிருக்கின்றார். ஸோ இவர்கள் இன்று சந்தித்து விவாதித்த விடயங்களை பார்க்கலாம். We got TV, we got sound. On the set. We're good? Keep We're good? reading. Excellent. Well, welcome, Brennan. Thank you, bud. Thank you. That's great. Thank you. So I'd like to welcome the Prime Minister to Ontario and to the office of Queen's Park here. We look forward to a really great conversation on some critical areas of healthcare, infrastructure, but one that's very close to my heart, and I know the Prime Minister's heart, is housing. And I know we've had a great relationship with many other ventures that we've worked on, and we're going to continue to have a mutually rewarding relationship for the people of Canada and the people of Ontario. So great to see you and welcome. Thank you, Doug. I congratulated you after the election, but it's good to see you in person, and good to be getting to work again. Thank you for your welcome to Ontario. I was actually in KW this morning for a big housing announcement. We're continuing our investments, but there's lots we can do together, and obviously we have to have lots of conversations on how we're going to continue to be there for Ontarians and for indeed all Canadians in a difficult time. Conversations about healthcare, conversations with infrastructure, about housing, about the challenges faced by Canadians and the cost of living. I know Canadians want to see the orders of government working together, and I'm always looking for that. So I really appreciate your welcome here. Merci pour l'accueil, Premier ministre Ford. C'est un grand plaisir d'être ici pour pouvoir continuer à travailler pour les Ontariens. Merci beaucoup, monsieur. Thanks, everyone. Okay, thank you. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி,
மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Toronto நேரம் தற்போது 9:12 p.m. and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பார்த்திருந்தோம் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் பிரீமியர் டக் ஃபோர்ட் காய்த்திருந்த விடயங்கள் பற்றி தான் 3 விடயங்கள் முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருந்தது. ஹெல்த் கேர், ஹவுசிங் அண்ட் இமிகிரேஷன். இப்போது ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பார்த்தோம் என்றால் அதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக 3 முக்கியமான விடயங்கள் லெஜிஸ்லேஷன்ஸ் பாஸ் பண்ணப்பட்டிருந்தது, இல்லாட்டிக்கு திட்டங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. ஸோ அந்த திட்டங்கள் பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஒன்டாரியோ கவர்மெண்ட் அறிவித்திருக்கின்றார்கள், அதாவது இப்போது மருத்துவமனைகளில் லாங் டேர்ம் கேர் பெட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்ற பேஷண்ட்ஸை எந்த நர்சிங் ஹோம்ஸில் எல்லாம் அவைலபிளாக இருக்கின்றதோ பெட்ஸ் அங்கே டெம்பரரியாக அனுப்ப போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ப்ரிஃபர்டான லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் அவைலபிளாக வர மட்டும். ஸோ இது ஒரு முதலாவது திட்டமாக இருக்கின்றது. இரண்டாவது திட்டம் என்னவாக இருக்கின்றது என்றால் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை புதுப்பிப்பதற்காக பப்ளிக்லி கவர்ட் சர்ஜரிஸ் எல்லாம் ப்ரைவேட் கிளினிக்ஸில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது பேக்லாக்ஸ், சர்ஜரிஸ் பேக்லாக்ஸை ஈடுகட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கின்றது. மூன்றாவது விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் ஹெல்த் கேர் நர்சஸ் ஷோர்டேஜாக இருக்கின்றது. ஸோ இந்த ஷோர்டேஜை ஈடுகட்டுவதற்காக இன்டர்நேஷ்னலி ட்ரெயின்ட் நர்சஸை அவர்கள் இங்கே ஒர்க் பண்ணுகின்ற ப்ராசஸை ஈஸியாக்குவதற்கான முயற்சிகளிலும் ஒன்டாரியோ கவர்மெண்ட் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த 3 முயற்சிகளும் ஒன்டாரியோவின் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஒரு செய்திதான் பார்க்க இருக்கின்றோம். பியூல் போலீஸ் இன்று அறிவித்த ஒரு செய்தி. இது என்னவாக இருக்கின்றது என்றால் 12 மில்லியன் பெறுமதி உள்ள சட்டவிரோத போதைப் பொருட்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள் பியூல் போலீஸ். ஸோ இது பற்றி தான் சில விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த ப்ராஜெக்ட் 2021ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் பண்ண இருந்தது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் வாரியர் என்று பெயர் இட்டிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு கைப்பற்றலாக இருக்கின்றது. காரணம் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த illicit ட்ரக்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிறதால சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டிஸ் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த 12 மில்லியன் வர்த் ஆஃப் ட்ரக்ஸை போலீஸ் கைப்பற்றியதன் காரணமாக இந்த ட்ரக்ஸ் ஸ்ட்ரீட்ஸில் விற்கப்பட மாட்டாது. இரண்டாவது டிராஃபிக்கிங்கு அவைலபிளாகவும் இருக்காது, டிராஃபிக் பண்ணுவதற்கு அவைலபிளாகவும் இருக்காது. மூன்றாவது ஒரு நல்ல விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் ஹெல்த் இஷ்யூஸ் அதில் பாதிக்கப்படுபவர்கள் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி ஓவர்டோஸால் இறக்கின்ற வீதத்தையும் குறைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இது ஒரு நல்ல விடயமாகவே இருக்கின்றது. பார்த்தோம் என்றால் பியூல் ரீஜனை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஆகஸ்ட் மாதம் ஜூலை 31ஆம் தேதியில் முன்னுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிகமான அளவில் போதைப் பொருட்களை உட்கொள்வதன் காரணமாக 71 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இது மொத்தமாக 80% ஓபியோய்ட்ஸ் காரணமாக இறக்கின்றார்கள். பார்த்தோம் என்றால் 2020ஆம் ஆண்டில் 186 பேர் இறந்திருக்கின்றார்கள் இந்த அதிகமான அளவில் போதைப் பொருட்களை உட்கொள்வதால். 2021ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது to 191 பேராக அதிகரித்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க சில விடயங்களாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:15 p.m.
அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. தொடர்ந்து பார்க்க இருப்பது கனேடிய வளம்தான். இன்றைய கனேடிய வள பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். ஃபெடரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்திருக்கின்றார் ஹவுசிங் பற்றி. ஸோ வீடுகள் வந்து பில் பண்ணப்படுகின்ற ஒரு திட்டம் பற்றி அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவித்தல் வந்து கிஷ்னர் ஒன்டாரியோவில் நடைபெற்றிருந்தது. அண்ட் இந்த அறிவித்தலுக்காக ஹவுசிங் மினிஸ்டர் அகமது ஹசானும் வந்து இணைந்திருக்கின்றார். ஸோ இந்த திட்டத்தை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். Happy to be here, not just to hear from you all, but to make an announcement in about an hour about more that we're doing specifically, because we know there is so much more to do. We're facing challenges, whether it's related to climate change, whether it's related to coming through this pandemic, disruption in supply chains, inflation happening around the world that's having an impact on everyone's cost of living. We need to step up. At the same time, our economy is growing fast. We're creating jobs. There's a labor shortage out there. We need to make sure that people can have stable places to live that they can afford, so that they can fully participate in the workforce. And we know that 4 walls and a roof is a big piece of it, but it's not the only piece of it. And that's where the partnerships the federal government is establishing with municipalities, hopefully increasingly with provinces, to step up on those wraparound supports is going to be so important. But one during this pandemic is how quickly we needed to move. And that's why we created the Rapid Housing Strategy, which basically committed $1 billion across the country for either purchasing hotels or building rapid modular housing or anything that could get people into accommodations quicker. It was massively oversubscribed. It delivered more spaces than we projected. It was a huge success. So we launched a second round that went out this fall, with this spring, and again created far more places than we had even hoped. Was massively oversubscribed, so we may have an announcement in an hour about how we're going to continue to make sure that there are projects moving forward. I won't scoop myself at this point, but I will say that we understand how important it is to keep the pressure on ourselves and our partners to do more. We know there are tremendous opportunities, there are challenges we have to meet, there are problems. There are also solutions, and what I'm really looking forward to around this table is to hear, yes, the challenges you're facing, but also the solutions we've had. Because part of the announcement later is going to be around innovation and creativity, understanding that different communities have different needs, but also different pathways to solutions that can be really innovative and work well for communities. We're committed to supporting affordable housing and housing affordability across the country. We're committing to ending chronic homelessness in the coming years. We're committed to building a future in which everyone can be a full and complete part of achieving their potential. But that means no silver bullets, no magic solution that's going to fix everything, no simple answers to complex questions, only a lot of hard work, a lot of listening, a lot of partnership, and the steady work of investing and responding to people's needs now and into the coming years. So I'm really, really looking forward to hearing you all. Merci beaucoup. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் custom made draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மார்க்கம் நகரில்
உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். The 9:21 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பார்த்திருந்தோம் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்த விடயங்கள் பற்றி தான். குறிப்பாக ஹவுசிங் பற்றி இன்று பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்தியாளர் சந்திப்பின் போது அறிவித்திருந்தார். இந்த அறிவித்தல் கிச்சனர் ஒன்டாரியோவில் நடைபெற்றிருந்தது. இதில் மினிஸ்டர் அகமது ஹசானும் பங்கேற்றுக் கொண்டிருந்தார். முக்கியமாக பகிரப்பட்டவை என்று என்னவென்று பார்த்தோம் என்றால் ஃபெடரல் கவர்மெண்ட் அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது $2 பில்லியன் வந்து செலவிடப்பட இருக்கின்றது. எதற்காக என்று பார்த்தால் 17,000 ஹோம்ஸ் வந்து பில்ட் பண்ணுவதற்கு. இதில் thousands of ஹோம்ஸ் வந்து அஃபோர்டபுள் யூனிட்ஸுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ. அடுத்தது இரண்டாவதாக முக்கியமாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் ரேபிட் ஹவுசிங் இனிஷியேட்டிவ் என்கின்ற ஒரு விடயம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை வந்து 3வது ரவுண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகின்றார்கள், நீடிக்கப் போகின்றார்கள் என்று பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். இதில் வந்து 4,500 அஃபோர்டபுள் ஹவுசிங் யூனிட்ஸ் வந்து பில்ட் பண்ணப்படும். இந்த யூனிட்ஸில் சம் ஆஃப் த ஹவுசஸ் வந்து உமன் ஃபோக்கஸ்ட் ஹவுசிங்குக்காகவும் ஹோம்லெஸ்ஸாக இருப்பவர்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக 10,800 ஹவுசஸ் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் இனோவேஷன் ஃபண்டை யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போவதாகவும் இன்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 10,800 ஹோம்ஸில் வந்து 6,000 ஹோம்ஸ் வந்து அஃபோர்டபுள் யூனிட்ஸுக்காக ஒதுக்கப்படும் என்றும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். டொரண்டோ நேரம் தற்போது 9:23 p.m. and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. தொடர்ந்து பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இன்று பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றித்தான். வருகின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது வருகின்ற நாளைக்கு ஆக்சுவலி அமைச்சரவை மாற்றம் ஒன்றை வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிக்க இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவருடைய கேபினெட்டை வந்து ஷஃபிள் பண்ண இருக்கின்றார். ஸோ இது பற்றித்தான் சில விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். பார்த்தோம் என்றால் எலெக்ஷனுக்கு பிறகு யார் வந்து எந்த பார்ட்டி மோஸ்ட் சீட்ஸ் வின் பண்ணுகின்றார்களோ அவர்கள் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் இல்லாட்டிக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட அவர்களுடைய கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவார்கள். அண்ட் மோஸ்ட் சீட்ஸ் வின் பண்ண பார்ட்டியுடைய தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டராக தேர்வு செய்யப்படுவார். அதிலிருந்து பிரைம் மினிஸ்டர் அவருடைய கேபினட் அமைச்சரவையை வந்து ஃபார்ம் பண்ணுவார். இது வந்து பிரைம் மினிஸ்டருடைய சாய்ஸாக இருக்கும். யார் இந்த அமைச்சரவையில் வந்து உட்காரலாம் என்று டிசைட் பண்ணுகின்றது. ஸோ யூஸ்வலி வந்து 25 to 30 கிட்ட வந்து இந்த கேபினெட் வந்து இருக்கும். அண்ட் இப்போது பார்த்தோம் என்றால் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோடைய கேபினெட் என்ற எண்ணிக்கை வந்து 38 மினிஸ்டர்ஸாக இருக்கின்றார்கள், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ இப்போது வந்து எலெக்ஷனுக்கு பிறகு முதல் முறையாக கேபினெட் வந்து மாற்றம் செய்யப்பட இருக்கின்றது. ஸோ இது எதற்காக என்று பார்த்தோம் என்றால் ஒரு கேபினட் மினிஸ்டர் வந்து அவர்களுடைய கடமைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு டைமில் வந்து இல்லை என்பதன் காரணமாக இந்த ஷஃபிள் வந்து நடைபெற இருக்கின்றது. காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால் அவருடைய ஃபேமிலி ஹெல்த் ரீசன்ஸாக இவர் வந்து மாற்றம் செய்ய சொல்லி கேட்டிருக்கின்றார் என்று செய்தி வெளிவந்திருக்கின்றது. கேபினட் மினிஸ்டர்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கேபினட் மினிஸ்டர்ஸுக்கு வந்து மோர் பவர் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரியே மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட நார்மல் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கேபினட் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டால் வந்து அவர்களுக்கு பணமும் வந்து அதிகமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். ஸோ இந்த கேபினட் ஷஃபிள் வந்து ஜஸ்ட் மைனராகத்தான் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:25 p.m. and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. தொடர்ந்து பார்க்க இருப்பது கரன்சி தான்.
ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 288 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவில் 63 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை இலங்கை 288 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.77 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.66 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து. கண்ணால பார்த்து, காதால சத்தத்தை கேட்டு, நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:28 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு செய்தி. என்னவென்று பார்த்தோம் என்றால், அனைவருக்குமே தெரியும், பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட இருக்கின்றது செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக். அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைட்டாக இருக்கலாம் போவதற்கு. ஆனால் பேரண்ட்ஸ் இதன் காரணமாக ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்ணுகின்றார்கள் என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. பார்த்தோம் என்றால், இன்ஃப்ளேஷன் காரணமாக எல்லா பொருட்களின் ப்ரைஸஸுமே அதிகரித்திருக்கின்றது. வேஜஸ் அவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணவில்லை, ஆனால் பொருட்களின் ப்ரைஸஸ் இன்ஃப்ளேஷன் காரணமாக அதிகரித்திருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக இப்போது நார்மலாக பாடசாலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங் என்கின்ற ஒரு விடயம் நார்மலாக எல்லோருமே மேற்கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ பாடசாலைகள் பிள்ளைகளுக்காக நியூ க்ளோத்ஸ், ஷூஸ், புத்தகங்கள் போன்ற விடயங்கள் பேரண்ட்ஸ் வேண்டும் வேணும். இப்போது பார்த்தோம் என்றால், இந்த பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங்க்கு அட்லீஸ்ட் $500 to $600 பேரண்ட்ஸ் செலவிடுகிறார்கள் என்று ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அண்ட் இப்போது ஹை இன்ஃப்ளேஷன் காரணமாக பேரண்ட்ஸ் இந்த பொருட்களை வாங்குவதற்கு கஷ்டப்படுகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் ரீசர்ச் இல்லாட்டிக்கு இந்த டேட்டா சொல்லுகின்றது, அட்லீஸ்ட் டிசம்பர் மாதம் வருகின்ற ஹாலிடே சீசனில் இந்த ஃபைனான்ஷியல் பேர்டன் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் எப்படி ப்ரைஸ் இருக்கும் என்கின்றது 3 விடயத்தில் டிபெண்ட் பண்ணியிருக்கின்றது. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ், மற்றது லேபர் மார்க்கெட். ஸோ இந்த 3 விடயங்களையும் பொறுத்து எவ்வாறு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுகின்றதா இல்லாட்டிக்கு சேமாகவே இருக்கின்றதா என்கின்ற விடயம் தீர்மானிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:30 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துவைராஜா. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலை பாடியவர்கள் அஜீஷ் சிவகுமார், உத்ரா உனிகிருஷ்ணன் அண்ட் த மியூசிக் இஸ் டன் பை ஸ்ரீ விஜய். பார்க்கலாம்.
வாழ்க்கை வாழணும் உன் போலே மழை முகில் மிதக்கணும் எனக்கு உன் போலே இயற்கை வியக்கணும் நானும் போலவே உலகினை போலே நிலவையும் அருகினில் தானே ரசிக்கணும் நானும் போலவே. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:36 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பார்த்திருந்தோம் கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் அஜீஷ் சிவகுமார் மற்றும் உத்ரா யுனிகிருஷ்ணன் அழகான ஒரு பாடலை பாடியிருந்தார்கள். அண்ட் இட் இஸ் அ கனேடியன் ப்ரொடக்ஷன் அண்ட் தி மியூசிக் இஸ் டன் பை ஸ்ரீ விஜய். அத்துடன் கனடாவில் நிறைய டேலண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுடைய டேலண்ட்ஸை வந்து எங்களுடைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் ஷோகேஸ் பண்ண விரும்பினால் உங்களுடைய கிளிப்ஸை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் கால்நிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 31 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 32 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 31 புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:38 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் PS சுதாகரன். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா
ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாளை அமைச்சரவை மாற்றம் ஒன்றை அறிவிக்கவுள்ளார். 2021 தேர்தலை தொடர்ந்து நிகழும் முதலாவது அமைச்சரவை மாற்றம் இதுவாகும். சுகாதார சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த அமைச்சரவை மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஆனாலும் நாளைய அறிவித்தலில் லிபரல் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. மாறாக இந்த மாற்றங்கள் சிறிய இலாக்காக்களில் கவனம் செலுத்தும் என தெரிய வருகிறது. அடுத்த வாரம் வான்கூவர் நகரில் நடைபெறவுள்ள லிபரல் அரசாங்கத்தின் அமைச்சரவை கூட்டத்துக்கு முன்னர் இந்த அமைச்சரவை மாற்றம் அறிவிக்கப்பட உள்ளது. வான்கூவர் அமைச்சரவை கூட்டத்தில் ட்ரூடோவும் அவரது அமைச்சர்களும் அடுத்த நாடாளுமன்ற அமர்வுக்கான முன்னுரிமைகள் குறித்து விவாதிப்பதுடன் இலையுதிர்கால அமர்வுக்கான நிகழ்ச்சி நிரலை திட்டமிடுவார்கள். ட்ரூடோவின் அமைச்சரவையில் தற்போது பிரதமரை தவிர 38 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதார பாதுகாப்பை முதன்மையானதாக கொண்ட சந்திப்பொன்றை இன்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்டும் நடத்தியுள்ளனர். பிரதமர் ட்ரூடோ, ஒன்டாரியோ முதல்வர் ஃபோர்ட் ஆகியோருக்கு இடையில் இன்று ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. பிரதமருடன் இன்று ஆக்கப்பூர்வமான சந்திப்பை மேற்கொண்டதாக முதல்வர் கூறியிருக்கின்றார். ட்ரூடோவுடனான சந்திப்பில் வீட்டு வசதி திட்டங்கள், குடியேற்றம், உள்கட்டமைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ஃபோர்ட் கூறியுள்ளார். அதேவேளை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 17,000 புதிய வீடுகளுக்கு நிதியுதவி அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பில் ஆயிரக்கணக்கான புதிய வீடுகளை உருவாக்க $2 பில்லியன் மதிப்பிலான 3 திட்டங்களுக்கான நிதியுதவியும் அடங்குகின்றது. அல்பர்டாவில் நிதியமைச்சரும் துணை பிரதமருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் துன்புறுத்தப்பட்டது குறித்து RCMP விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது. பொது அதிகாரிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக கூறும் RCMP ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஃப்ரீலாண்ட் எதிர்கொண்ட வாய்மொழி துன்புறுத்தலை விசாரித்து வருவதாக கூறியுள்ளது. இந்த நிலையில் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஃப்ரீலாண்ட் துன்புறுத்தலுக்கு பின்னர் இந்த விடயம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிச்சினோ ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் மெண்டிச்சினோ கூறியிருக்கின்றார். பலர் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசியல்வாதிகள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள் ஒரு பாரபட்சமான பிரச்சினை அல்ல எனவும் மெண்டிச்சினோ கூறியிருக்கின்றார். வன்முறை, மிரட்டல், அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அரசியல் தலைவர்கள் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளப்பேரழிவை எதிர்கொள்ளும் பாகிஸ்தானுக்கு $5 மில்லியன் நிதியுதவியை கனடா அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கிற்கான மனிதாபிமான உதவி முயற்சியில் கனேடிய அரசு $5 மில்லியன் நிதியுதவி வழங்கும் என்று கனேடிய வெளிவிவகார அமைச்சு நேற்று அறிவித்துள்ளது. இந்த நிதியுதவி நம்பகமான அனுபவம் வாய்ந்தவர்களின் பணியை ஆதரிக்கும் என வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ளும் குடிமக்களுக்கு கனேடிய மத்திய அரசு கடந்த சனிக்கிழமை பயண எச்சரிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது. பயணிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்த எச்சரிக்கையில் அறிவுறுத்தப்பட்டது. காணாமல் போயுள்ள சிறுமி ஒருவரை கண்டுபிடிக்க உதவுமாறு டூரம் பிராந்திய காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார்கள். டெனிஷா மெய்லட் என்ற 12 வயதான தமிழ் சிறுமி காணாமல் போயுள்ளார். ஒஷோவா பகுதியைச் சேர்ந்த இவர் டொரண்டோ பகுதியில் இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இவர் குறித்த தகவல் அறிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கோரியுள்ளார்கள்.
லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:44 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இவ்வளவு நேரமாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.